ரோரி செட் அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். ரோரி செட்டுங்கிறது ஒரு வகையான படிக்கல். இந்த கல்லுல செய்யப்பட்ட கத்தி ஆயுதங்களை தான் வந்துட்டு இந்த ஹரப்பா மக்கள் வந்து உபயோகப்படுத்தி இருப்பாங்க. இந்த ரோரி அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு ரோரி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது துணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பருத்தி பட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா சுடாத 2 வகையான செங்கற்களுமே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. மாசு தவிர்க்கிறதுக்காக சுண்ணாம்பும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொஹஞ்சதாரோல வெண்கல நடனமாடும் பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கு. அந்த பெண் சிலை எப்படி இருக்கும் அப்படின்னா முழங்கை வரைக்கும் வளையல் போட்டிருக்க ஒரு அமைப்புடைய ஒரு வெண்கல நடனமாடும் பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து வந்து கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு வந்து மெசபட்டோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையில வணிக தொடர்பு இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃபான கல்வெட்டு தான் இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அதுல பார்த்தோம் அப்படின்னா மெழுக்கா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த மெழுக்கா என்ன அப்படின்னா சிந்து பகுதி மக்களை வந்து குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹஜா அப்படிங்கிற ஒரு பறவையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஹஜா அப்படிங்கிறது என்னன்னா மயில். எடைக்கற்கள் வந்து அவங்க இரும எண்முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 2 மடங்கா இருக்கும். எடையோட விகிதங்கள்லாம் வந்து 1:2:4:8:16:32 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். சிறிய எடையோட அளவீடு வந்து 13.63 கிராம். இன்னைக்கு இருக்கிற ரேஞ்ச் படி அவங்க யூஸ் பண்ண சிறிய அளவீடு எது அப்படின்னா 13.63 கிராம். ஹரப்பா மக்கள் வந்து 1 இன்ச் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றத வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர். 1 இன்ச்சுங்கிறது 1.75 சென்டிமீட்டர். அதே மாதிரி 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் வந்து இருந்திருக்கு. அந்த எழுத்து தொடர் வந்து படிக்க முடியல, ரொம்ப நீளமான எழுத்து தொடர். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26 குறியீடுகள் கொண்டதா இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். 26 குறியீடுகள் இருந்துச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிற ஒரு மொழி மாதிரி தெரியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. மொஹஞ்சதாரோல நமக்கு ஒரு நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஹரப்பா பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரிட்டைட் கல்ல செய்யப்பட்ட மத குருவும் கிடைச்சிருக்கு. அவங்களோட வழிபாடு முறை எப்படி இருந்ததுன்னா இயற்கை சார்ந்ததா இருந்தது. அவங்க வந்து அரச மரம், பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 விதமான புதைத்தல் முறையை வந்து ஃபாலோ பண்றாங்க. முழு உடல் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தாளிகள்ல புதைச்சிருவாங்க. அடுத்தது எரிஞ்சிட்டு அதுல மீதி இருக்கிற உடலோட பொருட்களை வச்சு புதைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா பறவை விலங்குகளுக்கு உணவா அந்த உடலை போட்டுட்டு மீதி இருக்கிற உடல்களை வந்து பொருட்களா வச்சுட்டு புதைச்சிருவாங்க. இந்த மாதிரி 3 விதமா புதைக்கிற முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. எதனால சிந்து சமவெளி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.